ஹாய் மக்களே. சரி வேணா கட் பண்ணிடு. சும்மா நான் ஏதாவது ஒன்று கட் பண்ண சொன்னா அதை கட் பண்ணணும் சரியா? தேவையில்லாத போட்டுனா வச்சுக்க டென்ஷன் ஆயிடுவா. ஆமாண்டா, அது என்னடா இடியாப்பான்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீடா போயிடுறான். யாரா வாங்குவா? அது என்ன இன்ஸ்டால பார்த்து யோசிச்சிருக்காங்கல்ல அவங்க. ஆமா பெரிய விஷயம் இல்ல. ஸ்கிரிப்ட் யோசிச்சு அதை எடுக்கணும்ன்றது பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா. அப்புறம் என்ன, நம்ம சேனல் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது. மக்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து தேங்க்யூ சொல்லணும். வெல்கம் பண்ணணும். சொல்லலாமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் வரப்போகுது, நிறைய பண்ண போறோம், நிறைய பிளான் வச்சிருக்கேன். நாங்கள் ரொம்ப காலத்தை கடத்தி. இப்பயே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய கேள்வி. யார் இவங்க, எதுக்கு வீடியோ போடுறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க, அதெல்லாம் நான் காதுல வாங்குறது இல்லை. இறங்கிட்டோம் பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு இருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிதான். சரியா? பண்ணுவாங்கம்மா. யார் யாருக்கோ பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு பண்ண மாட்டாங்களா? ஆனால் நம்மளோட வேலை என்னது, 1 or 2 daysல ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டே. கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். எனக்கு ஒர்க் போறதுனால கொஞ்சம் பிஸி ஆயிடுறேன். நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். பாருங்களா, ஏன் நான் கலெக்டர் ஆக மாட்டேனா? நினைச்சா ஆகலாம். பட் காயதான் போடுவாங்க. எப்படி இது நினைச்சா காயதான் போடுவாங்க. எப்படி கலெக்டர் ஆகும்? எனக்கு தலைவலியில என்னால பேச முடியல. இல்லைன்னா இவன் அப்படிலாம் பேச மாட்டான், பேச விட மாட்டேன். ரொம்ப தலைவலி. ஏன்டா பைத்தியம் மாதிரி பாடிட்டு இருக்க? மிக மிக கூர்மையாய் உன்னை ரசித்ததும். அதெல்லாம் போட்டுறாத. நல்ல இந்த வியூக்கு ஒரு சாங் கேட்கலாம்டான்ட்டு ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? ஜெய் வேணா. வேணாம், இளையராஜா பாட்டு பாடலாம். அது ஓ வாய்ஸ்ல இருந்து கேட்கும் போது நல்லா இல்ல. நான் பாட்டா ஒரு பாட்டு. ஹீரோ விழுந்தாலே, இது இளையராஜா சாங் தான். பாடவும் வேணாமா? பாடவும் வேணாமா? சாரி கைஸ், யாராவது இளையராஜா அவங்க சிரிப்பாங்க, இல்லைன்னா பாடுவாங்க. ரெண்டுமே நல்லா அதான் இப்போ நீ பாடுற மூட கெடுத்து விட்டா. கோயிலே கோயிலிடமே, நீ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பாட வராது சரியா? தென்றல் காத்து அடிக்குதுல, அதனால அந்த சாங். தென்றல் காத்து? ஆமா. சங்கீதா காத்து? சங்கீதா காத்து யார்? அந்த சங்கீதா? அனுராதா காத்து. ஓ சூப்பரா இருக்குடா. அது ஏன்டா படிச்சுட்டு இருக்காங்க? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன இன்பமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. என்ன மறந்துட்டா? ரீசெண்டா ஒருத்தர் பாடி ஒரு பாட்டு வந்து செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. யாரு தெரியுமா? யாரு? அவர் ஒரு பொலிட்டிஷியன் தான். என்ன எல்லாரும் சொல்றது என்ன பொய்யா பேசுவாப்லன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா பொலிட்டிஷியன் அடிச்சுட்டு சிங்கர்னு போட்டு விடுறாங்க. கண்ணாடி பாக்கையில முன்னாடி யாரு பாருன்னா போகையில கொஞ்சம் கொலுசா எம்மானந்தா எழுக்கோணத்தி சுருங்காம உன்னை குழு வச்சு கொண்டாடலாம்.
அது என்ன பாட்டு? அதோட எதோட டப்பிங் சொல்லு. ஆள மேல போட்டு வைப்ப ரெண்டு அந்த மாதிரி வரும்டா இது சம்திங். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பேரு சொல்லும் ரோசாப்பூ. சீமானந்த வந்து இந்த பாட்டை வந்து பாடி செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டாப்ல. இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஓத்துட்டாப்ல, அதுதான் விஷயம் வச்சுங்க. ஆனா ஒரு லீடரை ஜெயிச்சாரா இல்ல சரிதம்மா, ஒரு லீடராலாம் ஜெயிக்கல. என்ன போறாங்க ரீல்ஸ்ல பொலிட்டிஷியன் இன்ட்டு அவர் பொலிட்டிஷியன் இல்ல சிங்கர் அப்படின்னு மட்டும் ரைட் பண்ணிட்டாங்க. ஐயோ அந்த நல்லா இருக்கே. ட்ரெண்ட். ஆமா நானும் பார்த்தேன், நல்லா இருக்கு ஒரு வாய்ஸ். சூரியவம்சத்துல சரத்குமார் வந்து நடிச்சு தேவா நடிச்சு அந்த பாட்டு ப்ரோக்ராம்ஸ் சொல்லியோ எங்க அண்ணன் சீமானன் போட்டு அதை பொழந்துட்டாப்ல. ஆனா உண்மையா நல்ல பாடகரா இருக்காருமா, நல்லா பாடுறாரு, எல்லா பாட்டுமே சூப்பரா பாடுறாரு. வேணா கேளா, நம்ம போனோம்னே காப்பி கிடைச்சாரு. இருந்தாலும் கண்ணாடி பார்க்க இல்ல அந்த முன்னாடி யாரு முகம் சரி சரி உங்க பர்சனலுக்கு நான் வரல. என்னன்னா ரீசன்ட் அடிக்ட் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி சீமானனை வந்து அரசியல் நின்று காட்ட கத்துறதுக்கு பேசாம பாடிக்கிட்டாவது சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது வாய்ப்பு இப்ப பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏய் ஓவரால உனக்கு இது பாடி இருக்காரு, பாட்ட பாடி இருக்காரு. ஏங்க விஜய் சார் கூட பாடுவாரே சூப்பரா, படத்துல கூட பாடி இருக்காரு. ஏய் நான் சிரிப்பு சீமானண்ணா என்ன சொன்னாரா, இப்பதான் சும்மா இன்ஸ்டால பார்த்தேன். என்னன்னா 69 படம் நடிச்சிருக்காருங்க, ஏதாவது ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கா அப்படின்ட்டாருங்க. யாரு அவரு சொன்னது? சீமானா அப்பெல்லாம் சொல்ல கூடாதண்ணா. பிகில் பிகிலா பிகில் எப்படி இருக்கும், சூப்பர் படம் அது. அதை நான் பாப்பேன், எனக்கு பிடிக்கும். இது சினிமா சாங்லாம் விடுறா. இப்போ ஜீசஸ் சாங் ஒருத்தர், ஒரு வயசானவர் கண்ணு தெரியாத ஒருத்தர் பாடுவார், அந்த பாட்டை கேட்டிருக்கியா? அவ்வளோ அந்த சாங் கேட்டா வச்சுக்க மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகும் தெரியுமா. நான் அடிக்கடி எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அந்த சாங் கேட்பேன். ரீசெண்டா தான் இப்போ வந்துச்சு, இப்போ சொல்றேன். ஒரு பாட்டு நல்ல பாட்டுமா, அதே அதே அந்த சாங் வரும் நல்லா இருக்கும். அடுத்த லைன் என்ன வரும்? வந்து பரலோகமே என் சொந்தமே.